அழகு 2 சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாபர். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்னா ஹால்டிகர். ரெசா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்னா ஹுமாயூன். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தொடர்மால். கோடிட்ட நிரப்புக. ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் சேத்தக். சேத்தக். பதேப்பூர் சிக்கியில் உள்ள டேஸ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள்னா இபாத் கானா. அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி யார்னா சலீம் சிஸ்டி. அக்பரால் ஜப்தி என்னும் முறை டேஸ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது. ஷாஜகான். டேஸ் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னா சுயயூர்கள். நெக்ஸ்ட் பொறுத்துக. பாபர் சந்தேரி. துர்காவதினா மத்திய மாகாணம். ராணி சத்பீவினா அகமது நகர். தீன் இலாகினா ராஜாமான் சிங்னா அஷ்டதிகஜம். நெக்ஸ்ட் சரியா தவறா. பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசரான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்னா சரி. ஹுமாயூன் 1565 டெல்லியை கைப்பற்றினார். தவறு. தன் மகன் குஸ்ருவுக்கு அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார்ங்கிறது தவறு. தன் மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் ஒரு குரு அர்ஜுனனை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். சரி. அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டிடக்கலை சிறப்பு பெற்றதுன்னா தவறு. நெக்ஸ்ட் கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யுங்க இருக்காங்க. கூற்று ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினார். காரணம் ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார். என்ன ஆன்சர்னா காரணமும் கூற்றிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் பாருங்க. கூற்று அவுரங்கசீப் மற்றும் மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. காரணம் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. சரியான வாக்கியத்தை ஃபர்ஸ்ட் ஒன்று கம்ரான் ஆப்கானியரின் மகனாவார். கஷன் சூரி பீகாரில் உள்ள சாசரத்தின்